ஒரு நாள் சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதுல ஒன்று கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்க எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுல ஒன்று எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்குறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்ப நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான்.
நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமோனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது? நம்ம வேணா அந்த புதர் ஜாடிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்கிறத கேளு. நம்ம 2 பேரும் போய் ஒரே இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டா அப்புறம் அவன் நம்ம 2 பேரையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஒரு வேலை பண்ணுவோமா? நீ அங்கே போய் ஒழிஞ்சிக்கோ, நான் வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிறேன். சரி, நான் இந்த பக்கம் போய் ஒழிஞ்சிக்கிறேன். அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? சூப்பர் ஐடியா. நம்ம போய் அந்த கூடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் இந்த கூடைக்குள்ள ஒளிஞ்சிட்டேன்னா என்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. 95 96 97 98 99 100. எங்க இருக்காங்க? அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க? ஐ, ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க ஒளிஞ்சிருக்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்ட, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்ததான் அந்த கோபி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ, நீ மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிடுறேன் தம்பி. ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, கிச்சன்ல இருந்து வர இனிப்பான கேக்கோட வாசனை மூக்க தொலைக்குதே. வாவ், ரொம்ப சரியா சொன்னேன். வா போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எதுக்காக எங்ககிட்ட இருந்து தட்டை வாங்கிக்கிட்டீங்க? அப்போ இது உனக்காக மட்டும் கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துதான் சாப்பிடணும். சரி போங்க, நீங்க 3 பேரும் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. பாருங்க, உங்க கையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்பு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. வாங்க, நம்ம 3 பேரும் போய் கை கழுவிட்டு வரலாம். சரி வாங்க, நம்ம 3 பேரும் போய் கேக் சாப்பிடுவோம். என்ன அப்பு, கைய சுத்தமா கழுவுனியா? பாருங்க, என் கை எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்பு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா. அப்ப நானு? நீயும் தான் ஸ்மார்ட். அப்படின்னா நானு? ஆஹா, நீயும் தான் ஸ்மார்ட். அட, நீ இன்னும் உன்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கலையா? இல்ல அப்போ அண்ணா.
நான் முன்னாடியே என்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்க கூடாது. இங்க பாரு, நீ உன் சாக்லேட்ல பாதி எனக்கு கொடுப்பியா? இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நீ மட்டும் எனக்கு உன்னுடைய பாதி சாக்லேட்டை கொடுத்தன்னா நான் உனக்கு பழுத்த பலாப்பழம் பறிச்சு கொடுக்கறேன். நீங்க எனக்கு எங்க இருந்து பலாப்பழம் கொண்டு வருவீங்க? நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. பெரியவங்க எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லவே இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, அப்ப நீ என் கூட வா. அங்க பாத்தியா அந்த மரத்துல எவ்வளவு பலாப்பழங்கள் இருக்குன்னு பாரு. ஆமா அண்ணே, நிறைய பலாப்பழம் இருக்கு. வாங்கண்ணா, நம்ம போய் அதை பறிக்கலாம். கண்டிப்பா, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பறிச்சு தரேன். முதல்ல எனக்கு சாக்லேட் கொடு. அங்க பாத்தியா கிளி, பலாப்பழ கிளையில கிளி இருக்கு. ஆமா அண்ணா, எவ்வளவு அழகான கிளி. அற்புதம். வாங்க அண்ணா, நம்ம போய் அதை பிடிக்கலாம். அங்க பாத்தியா அந்த கிளி தென்னை மரத்துக்கு மேல போயிடுச்சு. எனக்கு அது வேணும். அப்ப வா, மரத்து மேல ஏறுற கருணா மாமாவை கூட்டிட்டு வரலாம். வா. என்னாச்சு பசங்களா? உங்களால எங்களுக்காக ஒரு கிளிய பிடிச்சு கொடுக்க முடியுமா? ஒரு கிளியவா? ஓ, ஆனா எங்க இருந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிய புடிச்சிட்டு வரணும்? அது அங்க ஒரு கிளிய பார்த்தோம். நீங்க எங்க கூட வருவீங்களா? சரி, நான் வரேன். ஆனா நம்ம எங்க போறோம்? கர்ணா அங்கிளோட கிட்டுண்ணையும் அப்புண்ணையும் பலாமரத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அப்ப கிட்டுண்ணி காஞ்சிருந்த ஒரு தென்னை மரத்தை காட்டி கர்ணா அங்கிள் கிட்ட சொன்னா, அந்த கிளி அந்த மரத்துக்கு மேல இருக்கு. இந்தாங்க உங்களுடைய கிளி. இத வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கூண்டு இருக்கா? இத வைக்க எங்க கிட்ட கூண்டு இருக்கு. எங்க கிட்ட ஒரு பூனை கூண்டு இருக்கு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை நிறத்து கிளி கிடைச்சிருச்சு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. நான் இதுக்கு பால் கொடுப்பேன், இதுக்கு பழம் கொடுப்பேன். கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. இங்க பாத்தியா கிளியே? நாங்க உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாரு. பாருங்க அண்ணா, இந்த கிளி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இதுக்கு இந்த கூண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமா, இந்த கிளி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மோசமான பூனை பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அப்புண்ணையும் கிட்டுண்ணையும் அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த பூனை அந்த கிளி கிட்ட வந்தது. அந்த கிளி அந்த பூனைய பார்த்து பயந்திருந்தது. பயப்படாத, பயப்படாத. நான் சும்மா என்னுடைய கூண்டுல யார் இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். நண்பா, நீ எனக்கு உதவி பண்ணுவியா? உனக்கு என்ன உதவி வேணும்? உன்னால என்ன வெளியே திறந்து விட முடியுமா? உன்னால இதை விட்டு சுலபமா வெளியே வர முடியும். நான் எப்பவும் இதை விட்டு வெளியே போயிடுவேன். ஐயோ நண்பா, அந்த பசங்க என்ன இந்த கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. என்னால வெளியே வர முடியல. ஓ, அப்படியா விஷயம்? இது ரொம்ப தப்பு. பாவம் நீ. என்னால உதவ முடியாது. எனக்கு பூட்டு திறக்க தெரியாது. அச்சோ நண்பா, நான் வானத்துல ரொம்ப தூரம் பறக்கணும். நான் ஒரு சுதந்திரமான பறவை. எனக்கு வயல்கள்ல நெல்லு சாப்பிட பிடிக்கும், பழுத்த பலாவை சாப்பிட பிடிக்கும். நான் எனக்குன்னு சொந்த வீட கட்டி அதுல வாழணும். நான் எப்பதான் என் சிறக விரிச்சு அதுல பறக்க போறேன்? மறுபடியும் எப்படி இந்த உலகத்தை நான் பார்க்க போறேன்? எனக்கு இப்போ இரு, நான் உனக்கு ஒரு நல்ல வழிய சொல்றேன். ஆனா அதுக்கு நீ நல்லா ஆக்டிங் பண்ணணும். அதுக்காக நீ 2 நாள் பட்டினியா இருக்கணும். பண்ண முடியுமா? சரி, இங்க இருந்து வெளியே போக முடியும்னா நான் எதை பண்ணவும் தயாரா இருக்கேன். இப்பத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடவே கூடாது, சத்தமும் போடக்கூடாது.
அப்படி சொல்லிட்டு குறும்பு பூனை அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அப்பொன்னையும் கிட்டுனையும் அங்க வந்தப்போ அந்த கிளி அங்க அமைதியா படுத்துக்கிட்டு இருந்தத அவங்க பார்த்தாங்க. அது நேத்து இரவு கொடுத்த பழத்தை கூட சாப்பிடாம இருந்தது. என்ன ஆச்சு? உனக்கு பசிக்கலையா? இல்ல நாங்க கொடுத்த உணவு உனக்கு பிடிக்கலையா? சரி, உனக்கு வேற கொடுக்கறோம். அப்போ நான் இந்த கிளி ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது? ஆமாண்டா, இதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. கூண்ட திறங்க அண்ணா. அச்சச்சோ, நம்ம கிளி பறந்து போகுது. கிளி உயரமா வானத்துல பறந்து போறத பார்த்து அப்புண்ணையும் கிட்டுண்ணையும் அதிர்ச்சியானாங்க. கிட்டுண்ணியும் அழ ஆரம்பிச்சான். அப்புண்ணி கிட்டுண்ணிய சமாதானப்படுத்தி சொன்னா, ஐயோ, நம்ம கிளி பறந்துடுச்சு. ஐயோ, பரவாயில்ல, அது போகட்டும், விட்டுரு. அநேகமா அது வெளியே பறந்தாதான் சந்தோஷமா இருக்கும் போல. அத போக விட்டுரு. எதுக்காக அழற? உனக்கு சேர வேண்டிய பங்கு மீன் தான் உனக்கு கிடைச்சிருச்சுல. சரி, போ இங்க இருந்து. அம்மா, நீங்க மீனை வறுத்துட்டீங்களா அம்மா? இன்னும் இல்ல. ஆனா ஏன் கேக்குற? நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். நாங்க கொஞ்ச நேரம் போய் விளையாடலாமா? அப்படி நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா போங்க, போய் விளையாடுங்க. சரிங்கம்மா. அக்கா, அத கீழே வச்சிருக்கா? இல்ல, நான் கீழே வைக்க மாட்டேன். அதை வச்சா நீ எடுத்துக்கவே. எப்பவும் நீ அதை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நானும் விளையாடுறேனே கூட. மாட்டேன், இதை வச்சு நான் உன்னை விளையாட விட மாட்டேன். இதை நீ தரையில போட்டு அழுக்காக்கிடுவே. இல்லக்கா, நான் அது மாரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கும் கொஞ்ச நேரம் கூட. மாட்டேன், உன்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு இது வேணும். விட்ரா, நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நீ என் பொம்மை என்கிட்ட தரல, நான் உன்னை அடிச்சிருவேன். நான் தர மாட்டேன். அப்ப நான் உன்னை அடிச்சிருவேன். அட, என்ன சத்தம் இது? இந்த பசங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? ஏய் மாலு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் குடு, இது ஏன் பொம்மை. இல்ல, இது ஏன் பொம்மை. இல்ல, இது ஏன் பொம்மை. இப்ப நான் தான் அங்க போய் ஆகணும் போல இருக்கு. கம்பல அடிச்சாதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? அம்மா, இது ஏன் பொம்மை. போதும், நிறுத்துங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது அங்க வைங்க. மாட்டேன், அந்த பொம்மை அங்க வச்சா அவன் எடுத்துக்குவான். நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என்னாச்சு பசங்களா? எதுக்காக இப்படி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அக்காவும் தம்பியும் எப்போதும் நண்பர்கள் மாதிரி தான் இருக்கணும். அப்பா, மாலு அக்கா எனக்கு பொம்மையை கொடுக்க மாட்டா. என்ன சொல்ற? நீ எதுக்கு அப்போ விளையாட பொம்மையை கொடுக்க மாட்டேங்கிற? இவன் கிட்ட விளையாட கொடுத்தா இவன் தரையில போட்டு அழுக்காக்கிடுறான்ப்பா. பாக்க இது ரொம்ப அழுக்காயிடுதுப்பா. ஆனா அப்பா, அவ கொடுக்க மாட்டேங்கிறாள. மாலு, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக தான் நான் இந்த பொம்மையை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். தினமும் இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாமே உங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான். உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அத எல்லாத்தையும் ரொம்ப அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை நீங்க பரிமாறிக்கணும். அப்பதான் நீங்க ரொம்ப ஒழுக்கமா வளருவீங்க. மன்னிச்சிருங்கப்பா, நாங்க இனிமேல் எப்பவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். அப்பு, இந்தா பொம்மை, இத வச்சு நீ விளையாடு. இத வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடலாமா? யார் எங்களோட பூனையை கூப்பிட்டது? நல்லா இருக்கே. இந்த பச்சைக்கிளி எங்க பூனையை கூப்பிட்டது? பச்சைக்கிளி, நீ எதுக்கு எங்க பூனையை கூப்பிட்டுட்டு இருக்க? பச்சைக்கிளியை இவ வளர்த்துட்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய் ஏய், என்ன? உன் கிளி எங்களோட பூனையை கூப்பிட்டுட்டு இருக்கு. ஓ, அதுவா? அது உங்களோட பூனையை கூப்பிடல. இவ அப்போ பச்சைக்கிளி பூனை பூனைன்னு சொல்லிட்டு இருப்பா. நான் தான் இவளை இப்படி பேச கத்து கொடுத்தேன். பச்சைக்கிளி பூனை பூனை, பச்சைக்கிளி பூனை பூனை. கேட்டியா மறுபடியும் சொன்னது? பாத்தியா, எங்க பூனையும் கூப்பிட்டத கேட்டது. ரெண்டு பேரும் சந்திச்சிட்டீங்களா?
கண்ணு பொம்மி, இதுதான் அப்பு. பாட்டியோட வேலைகள்ல உதவியா இருக்கிறது இவன்தான். நல்ல பையன். தம்பி அப்பு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் குறும்பல் வண்டி செஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி. இது யாரு? என்னோட பேத்தியாக்கும். பட்டணத்துலயாக்கும் இவ வீடு. இவ பேரு பொம்மி. ஹாய், அழகா இருக்கு. அப்போ இனிமே உன் கூட சேர்ந்து விளையாட பொம்மியும் சேர்த்துக்கணும், சரியா? அதுக்கு நான் எங்கூட விளையாடுறதுக்கு பொம்மையும் சேர்ந்துக்கோ. தேங்க்யூ. அப்பு, அந்த குறும்பல் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை எடுத்துக்கவா? விளையாட சேர்ந்துக்கோன்னு சொன்னப்போவே என்னோட குறும்பல் வண்டி கேட்கலாளே. இனி என்னோட பச்சைக்கிளியே கேட்பாளோ? ஏன் ஒண்ணு பேச மாட்டேங்கிறா? எடுத்துக்கவா வண்டிய? இல்ல இல்ல, அது மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பாட்டி. அப்போ இந்த குறும்பல் வண்டிய கொஞ்ச நேரம் நான் ஓட்டிக்கவா? வேண்டாம், அது நானே ஓட்டுவேன். பொம்மி, நீ நெல்லிக்காய் மரம் பாத்திருக்கியா? நெல்லிக்காய் பாத்திருக்கேன், ஆனா நெல்லிக்காய் மரத்தை இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் நெல்லிக்காய் மரம். இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. பட்டணத்துல இந்த மாதிரி இயற்கை அழகு ஒண்ணுமே கிடையாது. பொம்மி, நீ நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்கிறத பாத்தியா? பொம்மி, நமக்கு நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பச்சை நெல்லிக்காய் நான் சாப்பிட்டதே இல்ல. வீட்டுல நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவாங்க, அதத்தான் நான் சாப்பிட்டிருக்கேன். இல்லையா? அப்போ இன்னைக்கு பச்சை நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஓ, ஏறவே முடியலையே. மரம் ஈரமா இருக்கு, அதான் ஏற முடியல. ஹோ, ஷே. நீ அங்க கிடக்கிற காஞ்ச மட்டை எடுத்துட்டு வா. தோ இப்ப கொண்டு வரேன். அது இங்க கொடு. ஈர மரத்தில ஏறத்துக்குள்ள வழியாக்கும். அப்போ கீழே விழாம பாத்துக்கோ. ஹாய், நெல்லிக்காய் மழை பெய்யுது. பொம்மி, அந்த நெல்லிக்காய் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கோ. போதும் அப்பு, கீழே இறங்கு. இனி நமக்கு நாளைக்கு பறிக்கலாம். பொம்மி, நீ நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேங்கிற? சாப்பிட்டு பாரு. என்ன ஒரு கசப்பு. இதுக்கு எந்த ருசியும் இல்ல. இன்னொன்னு சாப்பிட்டு பாக்குறேன். பொம்மி, பச்சை நெல்லிக்காய் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லைல்ல? இதுக்கு என்ன கசப்பு? நீங்க எல்லாம் இது எப்படி சாப்பிடுறீங்க? கொய்யாக்காய் சாப்பிடுற மாதிரி அப்படி சாப்பிடுவோம். கொஞ்சம் அள்ளி எடு, பாட்டிக்கும் கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். என்ன ருசி? தண்ணி குடிச்சு பாரு, அப்ப தெரியும். என்னது? ருசி ருசி. கிளிக்கு கூட புரிஞ்சிருச்சு. நமக்கு கிணத்துக்கு பக்கத்துல போலாம். அது என்னது அப்பு? அதுதான் வெக்கல் கூரா. மெதிச்சு நெல்லெடுத்துக்கு அப்புறம் வெக்கல் அடுக்கி வச்சிருக்காங்க. பாட்டியோட பசுமாட்டுக்கு இந்த வெக்கல் ரொம்ப பிடிக்கும். கூரை மேயறதுக்கும் இந்த வெக்கல் எடுப்பாங்க. இங்க வைக்கல் கூரைக்குள்ளையா கோழிய வளர்க்கறாங்க? கோழி முட்டைக்கு அடி இருக்கிறதாக்கும். வெக்கலுக்குள்ள ஆகும்போது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நாம முட்டை எடுத்துப்போ நினைச்சுதான் கோழி சத்தம் போட்டுட்டு இருக்குது போல. கோழி நாங்கவும் முட்டை ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த கிணத்தில் இருந்துதான் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. ஹோ, இதுல இருந்து எப்படித்தான் தண்ணி எடுத்துப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வழி இருக்கு. காய்ச்சின வெண்ணி மட்டும் குடிக்கணும்னு தான் அம்மா என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. இந்த தண்ணியை குடிச்சா ஒன்னும் ஆகாது. இத கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. ஹாய், நல்ல தெளிவான தண்ணி. குடிச்சு பார்க்கலாம்ல? ஹாய், நல்ல இனிப்பு. இது ஏன் இப்படி? இந்த தண்ணியில யாராவது சீனிய கலக்குனாங்களா? சீனி எல்லாம் யாரும் கலக்கல. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்ச இப்படித்தான் இனிச்சு கிடக்கும்.